ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஆத்மா பின்ன சிவாகாரம் சிதானந்தகனங்குஹம் பிரகாசம் விமலம் சாந்தம் பிரம்மண்யம் சமுபாஸ்மஹே. சாந்த விமல பிரகாச ஆத்மகுகஜிதானந்தமண்டிதா பிரகாசானந்தமிதுநாசா குலஸ்ரேணி சதா ஜயதி. சத்குருச்சரணாரவிந்தாभ्यां நமः. குவமே புத்திர்வாசா பரமவிதுஷோ மந்தசரணிः குவதே மாதர்பிரம்ம பிரமுகவிதுஷாம் ஆப்தவச்சசாம் அபூன்மே விஸ்ஃபூர்த்தி பரதரமஹிம்னஸ்தவனுதிः பிரசித்தம் க்ஷந்தவ்யம் பகுலதர சாபல்யமிஹ மே. குருநாத்தாளனுடைய பரமகிருபையில் துர்வாச மகரிஷியினால் அருளப்பட்ட ஸ்ரீ சக்தி மகிம்ன ஸ்தோத்திரத்தினுடைய 54வது ஸ்லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்லோகமானது ஒரு க்ஷமாபன ஸ்தோத்திரமாக அமைஞ்சிருக்கு. ஆரம்பத்திலேயே மங்களாச்சரணம்னு சொல்லக்கூடிய இடத்துலையே மாதஸ்தே மகிமா வக்தும் சிவேனாப்பி ந சக்கியதே பக்தியாகம் ஸ்தோதிமிச்சாமி பிரசீத மம சர்வதா அப்படின்னு தான் மங்களாச்சரணமாகவே ஆரம்பித்தார். இந்த கிரந்தத்தை ஆரம்பிக்கும் பொழுது நிஸ்ஸீம மகிம்னே நமஹா அப்படின்னு அம்பாளினுடைய மகிமையை இவ்வளவுதான் அப்படின்னு வார்த்தையில் அடக்கிட முடியாதது, எல்லைக்கு அப்பாற்பட்டது அம்பாளினுடைய மகிமை. ஒரு 700 ஸ்லோகத்தை சொல்லி மந்திரத்தை சொல்லி இதை அடக்கிடலாம் அப்படின்னு தேவி மாஹாத்மியம் அப்படின்னு ஒரு கிரந்தம் படிக்கிறோம். அதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அம்பாளினுடைய மகிமையானது நிஸ்ஸீம மகிம்னே நமஹான்னு சொல்ல மாதிரி தான், அதுக்கு ஒரு சீமை கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறது தான் அந்த கிரந்தத்தினுடைய தாத்பரியமும். அதே மாதிரியே அம்பாளினுடைய சக்தியினுடைய மகிமையை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறேன்னு ஏதோ தோணி ஆரம்பிச்சுட்டேன். அப்படி ஆரம்பித்ததும் உன்னுடைய கருணை தான். அப்படிப்பட்ட உன்னுடைய கருணையினால்தான் இதை எழுத முடிஞ்சது. அப்படி எழுதப்பட்ட இந்த ஸ்லோகமானதில் ஒரு வார்த்தையினால் சொல்லி உன்னுடைய மகிமையை பூர்த்தி பண்ணணும்னு எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு ஏதோ ஒரு பிரயத்தனப்பட்டோம். ஆனால் நீ தான் இதில் இருக்கக்கூடிய வாக்குனால் முடியாத ஒரு விஷயத்தை ஆரம்பித்ததை பூர்த்தி பண்ணணும்னு முதல் மங்களாச்சரணத்தில் கேட்டுண்டார். இதுலேயும் அதே வினயத்தோட சாட்சாத் பரமேஸ்வர ஸ்வரூபமாகவே இருக்கக்கூடிய துர்வாச மகரிஷி இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? ஹே மாதா பரம் அவிதுஷः மே வாச்சா மந்தசரணிஹி புத்திஹி க்வ ஆப்தவச்சசாம் பிரம்ம பிரமுக விதுஷாம் பரதர மகிம்னः தே நுதிஹி க்வ விஸ்பூர்த்திஹி மே அபூத் பிரசித்தம் இஹ மே பகுலதர சாபல்யம் க்ஷந்தவ்யம் அப்படின்னு க்ஷமாபனமாக ஆரம்பிக்கிறார். ஹே மாதா அப்படின்னு சம்போதனமாக இந்த ஸ்லோகத்தில் கூப்பிடுறார். முடியாத ஒரு காரியத்தை ஆரம்பித்து வாக்குக்கும் மனசுக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய தத்துவத்தை ஸ்தோத்திர ரூபமாக சொல்கிறதுக்கு நீ தான் காப்பாற்றணும், சொல்ல முடியாத காரியமாச்சே அப்படிங்கிறதுனால குழந்தையாட்டம் ஹே மாதா அம்மாவே இதில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னாக்க க்ஷமிச்சுக்கோ அப்படின்னு பிரார்த்தனை பண்ணக்கூடிய ஸ்லோகமாக இருக்கிறதுனால ஹே மாதா அப்படின்னு கேட்குறார், சம்போதனமாக கூப்பிடுறார். ஜீவர்கள் எல்லாருக்குமே கொஞ்சம் வேதாந்தம் கேட்டால் கூட விஷயங்கள் புரிகிறது. சரீரம் வேறு நான் வேறுங்கிறது நல்லா தெரிகிறது. மனசுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட தத்துவம் நான்கிற பரமஸ்து அப்படிங்கிறது தெரிகிறது. ஆனால் அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி இப்படின்னு சொல்லக்கூடிய மகா வாக்கியங்கள் எல்லாத்தையும் குருமுகமாக விஷயங்களை தெரிஞ்சின்றாலும் அனுபவத்துக்கு வருது அப்படிங்கிறது என்னமோ அம்பாளினுடைய கிருபைதான், குருவனுடைய கிருபைதான் அப்படிங்கிறது பிரத்யட்சமாக எல்லாருக்கும் புரிகிற விஷயந்தான்.
நம்மளுடைய பிராரப்தங்கள் எல்லாத்தையும் விலக்கி வாசனைகள் எல்லாத்தையும் வேரோட களைஞ்சு எடுத்தாலே ஒழிய இந்த அனுபவமானது சித்திக்க போகிறதில்லை. அதை பிரார்த்தனை மூலமாக பக்தியோட பிரார்த்தனை பண்ணி நீ தான் எனக்கு கதி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறதுனால மட்டுமே அம்பாள் குருமுகமாக நம்ம அந்த விஷயங்களை தெரிஞ்சுன்றதை அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, குரு வேறு இல்லை பரதேவதை வேறு இல்லை, அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த வாசனாட்சயமானது ஏற்பட்டு பிராரப்தங்கள் எல்லாம் கழிஞ்சாலே ஒழிய இந்த அனுபவம் ஏற்பட போகிறதில்லை, நீதான் கதி அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறது தான் ஒரே வழி. அதுதான் இந்த இடத்துல குழந்த மாதிரி துர்வாச மகரிஷி பிரார்த்தனை பண்ணுறார். ஹே மாதக அப்படின்னு சம்போதனமாக கூப்பிட்டு பரம் அவிதிஷு மே வாச்சா மந்தசரணிஹி புத்திஹி குவ அப்படிங்கிறார். பரதத்துவமானது ஜட புத்தியோடு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தினால சொல்லக்கூடிய விஷயமே இல்லையே. இது அதி மந்தமாக இருக்கக்கூடிய வாக்குனால அது எங்கே இருக்குது? உன்னுடைய மகிமை அப்படிங்கிறது எவ்வளோ வசந்தது, இந்த வாக்குனால் அதை சொல்லிட முடியுமா அப்படின்னு கேட்குறார். ஆப்தவச்சசாம் பிரம்ம பிரமுக விதுஷாம் பரதர மகிம்னஹ தே நுதிஹி குவ அப்படிங்கிறார். பிரம்மா முதலிய தேவர்களால் அறியக்கூடிய விஷயமோ அவளுடைய வாக்குனால கூட சொல்ல முடியாத ஒரு மகிமை உள்ளதாச்சே உன்னுடையது. அப்படிப்பட்ட மகிமையாக இருக்கக்கூடியதை ஸ்தோத்திரத்தில் சொல்லிட்டோம் அப்படின்னு நம்ம எப்படி நினைக்கிறது அப்படிங்கிறார். மேலே விஸ்பூர்த்திஹி மே அபூத் பிரசித்தம் இஹமே பகுலதர சாப்பல்யம் சந்தவ்யம் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறார். எதனாலேயோ என் மனசில் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணணும், உன்னுடைய மகிமையை ஸ்தோத்திரம் பண்ணணும்னு எனக்கு ஏற்பட்ட ஒரு ஸ்பூர்த்திக்கு ரொம்ப சிரேஷ்டமாக இருக்கக்கூடிய பிரசித்தமாகவும் உன்னுடைய மகிமைன்னு சொல்லக்கூடியதை ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு அடியேன் செய்வதாக துணிந்ததே சாப்பல்யத்தினால. சாப்பல்யன்ற பதத்துக்கு சார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, செய்ய முடியாத ஒரு விஷயத்தை செய்ய துணியறதே சாப்பல்யம்ங்கிறார். மனசுக்கும் வாக்குக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடிய பரவஸ்துவை ஸ்தோத்திர ரூபமாக சொல்கிறதுக்கு ஆசைப்படுறதே சபலம். அப்படிப்பட்ட சபலத்தை தெரிவித்து செய்ய முடியாத ஒரு காரியத்தை சபல சித்தத்தோட தொடங்கின என்ன ஒரு குழந்தையாக நினச்சி அதில் இருக்கக்கூடிய தோஷங்களை மன்னிக்கணும் அப்படின்னு பரமவினயத்தோட இந்த ஸ்தோத்திரத்தில் க்ஷமாபன ஸ்தோத்திரமாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப அற்புதமான அவருடைய வினயமானது இதில் பிரகடனமாகிறது. பக்திங்கிறதும் இதே மாதிரி என்னால் இயலாதுமா ஒன்று அடையிறதுக்கு, நான்கிற ஆத்மவஸ்துவை புரிஞ்சுக்கிறதுக்கு என்னுடைய சக்தியினால் முயலவே முடியாது, உன்னுடைய கருணையினால் தான் ஏற்படணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுறதே உண்மையான பக்தி. அதை இந்த இடத்துல அவ்வளோ வினயத்தோட நம்ம துர்வாச மகரிஷி இந்த இடத்துல இந்த ஸ்லோக ரூபமாக கொடுத்துருக்கார். மேலே இதுக்கு இன்னும் பலஸ்ருதி பாகமாக இன்னும் ஒரு 3 ஸ்லோகத்தை சொல்லி இந்த ஸ்லோகத்தை பூர்த்தி பண்ண போகிறார். அடுத்த அவகாசத்தில் இந்த பலஸ்ருதி பாகத்தை மேலே பார்ப்போம். ஓம் சகனாவது சகனோ புனக்து சக வீர்யங்கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.